வாழ பிடிக்காதவங்க மிலிட்டரிக்கு போக கூடாது. செம்மையா வாழணும்னு நினைக்கிறவங்க தான் மிலிட்டரிக்கு போகணும். பல பேரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மிலிட்டரிக்கு போகணும். வாழ்ந்தா இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறவங்க தான் மிலிட்டரிக்கு போகணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு சாகிறதோட இப்படிதான் வாழணும். நம்ம வாழ்நாள்ல இத்தனை பேரை காப்பாற்றணும், இந்த நாட்டை காப்பாற்றணும், இந்த நாட்டு எல்லைக்குள்ள ஒரு ஆன்டி நேஷனல் எலிமெண்ட் உள்ள நுழையக்கூடாது. அதுல சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கடவுள் கொடுத்த வரம். ஆக்சுவல் அதுல ஒரு அதிகாரியா இருக்கணுங்கிறது மிகப்பெரிய வரம். நினைச்சு பாருங்களேன், கடவுள் செய்யற வேலையை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2வது நாள் தாங்கணும். அந்த 40ல நான் மட்டும்தான் தமிழன். அதுல கிட்டத்தட்ட 30 பேரு 3வது 2வது ராணுவ அதிகாரிகளோட பசங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, உங்க அப்பா எனக்கு தெரியும், அவர் இங்க கமாண்டிங் ஆஃபீஸரா இருக்காருல்ல அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றேன், எங்க தாத்தா இந்தோ பாகிஸ்தான் வார், இந்தோ சைனா வார் ஃபைட் பண்ணாரு, எங்க அப்பா கார்கில்ல இருந்தாரு அப்படின்னு. அடுத்த வருஷம் தான் நான் போறோம். உங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்க அப்பாக்கே தெரியாது நீங்க வந்தது அப்படின்னு. வந்தவங்க எல்லாம் 2 தலைமுறை பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் தெரியாம வந்தேன், வீட்டுக்கு தெரியாம வந்தேன். ஆனால் அந்த 5வது நாள் 400 பேர்ல இருந்து ஒரே ஒரு பையனை தான் செலக்ட் பண்ணாங்க. அது நான் தான். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது பியூர்லி மெரிட். இதுக்கு எந்த பேக்ரவுண்டும் வேண்டாம், எந்த கோட்டாவும் வேண்டாம். தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிச்சாலும் நீங்க ஆல் இந்தியாவில் நம்பர் 1 ஆகலாம். வறுமையை நினைத்து பயந்து விடாத, திறமை இருக்கு மறந்து விடாத. உன்னை நீ நம்புனா மட்டும்தான் உன்னோட லட்சியத்தை கண்டிப்பா அடைய முடியும். யாராலையுமே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீ இறங்கி செய்யணும். பசங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, ஏதாவது ஒண்ணுல சீரியஸா இரு, ஏதாவது ஒண்ணு சீரியஸா எடுத்து பண்ணு. வரும், நம்மளுக்கும் ஒரு காலம் வரும். அழகாய் நிகழே அதுவாய் நீரின் ஆழத்தில் போகின்ற கல் போலவே